நல்லா வெல்கம் ஊற டு வச்சு 4 பிரேமாஸ் மணி விலாக். நேரம் ஊற இன்றைக்கி என்ன வச்சு பார்க்க எடுத்தாச்சு. போகிறோன்னா, நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நான் வந்து தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சுருக்கேன். எப்பயும் அம்மா செய்வாங்க, அதை நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். பட் இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைமாக நான் செஞ்சுருக்கேன். ஆனால் சூப்பராக வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 உலக்கு பச்சரிசிக்கு 1 1/2 உலக்கு இது வெள்ளைப்பாகு, அவ்வளோதாங்க. பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு நல்லா காய்ச்சிட்டு அதோட கொஞ்சோண்டு சுக்கு போட்டுட்டு அதை நல்லா பாகு பதத்துக்கு வரும்போது நம்ம கையில் நம்ம தொட்டு பார்த்தோன்னா ஒரு பிசுபிசுப்பு இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதை இந்த பாகை எடுத்துட்டு, பாகு கிடையாது, தண்ணியாகவே தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி பதத்தோட கொஞ்சம் ஒரு பிசுபிசுப்பு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ மாவை நல்லா சல்லடையில் வச்சு நல்லா சலித்து எடுத்துட்டு, ஏன்னா கொஞ்சம் நொர நொரப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு அதிரசம் வந்து கொஞ்சம் நொர நொரன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நைஸாக, அதாவது ரொம்பவும் நைஸான ஃபில்ட்ரு இது வேண்டாம். சல்லடை வந்து கொஞ்சம் பெரிய இது இருக்கும்ல, கண் இருக்கும்ல, அந்த இதை வச்சு எடுத்துக்கிறோமா. எடுத்துட்டு அதில் இப்போ நான் காய்ச்சி வச்சுருந்த அந்த சர்க்கரை பாகை ஊற்றி நல்லா கிண்டிட்டேங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் அதை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதில் வந்து நல்லா ஒரு துணி வச்சு நல்லா வண்டு கட்டிட்டேன். இது வந்து வண்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது வந்து துணியை வந்து நல்லா வந்து அந்த மாவு மேலே கட்டி நல்லா வந்து ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஊற வைக்கலாம், இல்லைன்னா அடுத்த நாள் ஊற வச்சுட்டு, ஆனால் குறைஞ்சது 8 மணி நேரமாவது அதை வந்து நம்ம ஊற வச்சுருக்கணும், புளிக்க வச்சுட்டு. இப்போ இந்த புளிச்ச மாவு வந்து நான் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் இருக்கும் நான் வந்து இது பண்ணது, ஊற வச்சது. அந்த புளிக்க வச்சுட்டு அந்த புளிக்க வச்சதை வந்து இப்போ நெய் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு இப்போ அந்த நெய்யை வந்து நல்லா உருக்கிட்டு அதை வந்து இப்போ மாவில் சேர்த்துட்டேன். மாவில் சேர்த்து இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ அதிரசம் வந்து செஞ்சேன். இப்போ வந்து மாவில் வந்து இப்போ அதிரசம் நான் போட்டு எடுத்தேங்க. அதிரசம் சூப்பராக இருந்தது. நல்லா வந்து, அதாவது நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சது மாதிரியே இல்லை. இத்தனைக்கும் எங்கள் அக்கா இவங்கெல்லாம் வந்து அம்மா செய்யும்போது கூட இருப்பாங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன். பட் இந்த தடவை நான் செஞ்சு பார்ப்போம். இது வரைக்கும் முறுக்கு செய்வேன், மற்ற பலகாரம்லாம் செஞ்சுருக்கேன், ஆனால் வந்து அதிரசம் செஞ்சதே கிடையாது. ஆனால் இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேங்க. சூப்பராக இருந்ததுங்க அதிரசம். 2 உலக்கு பச்சரிசிக்கு 1 1/2 உலக்கு வெல்லம் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.